தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு கு. செல்வ பெருந்தகை இன்று காங்கிரஸ் கட்சியினரிடையே உரையாற்றினார். அதில் அவர் எவ்வளவு காலம்தான் தோழமை கட்சியோடு நாம் கூட்டணியிலேயே இருப்பது, நாம் தனியாக வளர வேண்டாமா என்று திமுகவுடனான கூட்டணி பற்றி கருத்து தெரிவித்திருக்கிறார். இது உறுதியாக ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தும் என்பது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நேரத்தின் உடனேயே செல்வ பெருந்தகை இப்படி பேசியிருப்பது திராவிட முன்னேற்ற கழக வட்டாரத்தில் உறுதியாக நல்ல முறையில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்வதற்கில்லை. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் சொல்லப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர்கள் பாஜக கூட்டணியிலே அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்வார்களா என்ற ஒரு சந்தேகம் பலருக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சி இப்போதே அதற்கான ஒரு நிலை எடுத்து வருகிறதா, இல்லை 2026 சட்டமன்ற தேர்தலில் தனியாக நிற்கக்கூடிய சிந்தனைகள் எதுவும் ராகுல் காந்திக்கு இருக்கிறதா என்ற பலவிதமான கேள்விகள் செல்வ பெருந்தகை இந்த பேச்சால் எழுகின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம்.